ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். சதா கார்டன் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு தீபாவளி. நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாள். இந்த தீபாவளி எப்போ வரும்னு குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. நீங்களும் இதுக்காக புது புது ஆடைகளை வாங்கியிருப்பீங்க, புது புது பச்சனங்கள் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு தீபாவளிக்காண்டி மிகவும் ஆர்வத்தோடு காத்திருப்பீங்க. எல்லாமே சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் அப்படியே இன்னும் சிறப்பாகணும்னா அந்த தீபாவளியை பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடணும். பட்டாசுகளை வெடிக்கும்போது பாதுகாப்பாக வெடிக்கணும். இதில் ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்படும் பொழுது நமக்கு பெரிய சோகங்கள் நமக்கு வந்துடும். சரி, இந்த தீபாவளியை பாதுகாப்பான தீபாவளியாக எப்படி மாற்றுறது, எப்படி குதூகலத்துடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவது? தீபாவளி என்பது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் நரகாசுரனை கொன்ற அந்த திருநாளை கொண்டாடுகின்ற அந்த விழா தான். அந்த விழாவை ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே புத்தாடைகள் புனைந்து புது ஸ்வீட்ஸோட நம்ம பட்டாசோட ஒரு திருவிழா காண்கின்ற, இந்தியாவே திருவிழாவை காண்கின்ற அந்த இனிய நாள் தான் இந்த தீபாவளி. இந்த தீபாவளியை இன்னும் மெருகேற்ற நம்ம அந்த பாதுகாப்பான நடவடிக்கைகளை எப்படி பண்ணலாம், அது எப்படி குழந்தைகளை நம்ம வெளியிலிருந்து பாதுகாப்பாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பதிவு தான் இது சதா கடனுக்கு சம்மந்தம் இல்லாமல் பதிவாக இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் பதிவாக இருக்கனால உங்களுக்கு இதை பதிவிடுறோம். இதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ தீபாவளி நெருங்கிருச்சு. இப்போ குழந்தைகள் ஆர்வக்கோளர்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெடியை கையில் வச்சு வெடிப்பாங்க. அப்போ வெடிகள் கையில் வச்சு வெடித்து தூக்கி போடுவாங்க. டம்முன்னு வெடிக்கும்போது சந்தோஷம்தான். ஆனால் அந்த திரி சின்னதாக இருக்கும்போது கையில் வெடிக்கும்போது கையில் நமக்கு அடிபட்டுரும். அதனால் வெடிகளை கையில் வச்சு வெடிக்க வேண்டாம். அடுத்து இந்த வெடிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெடிக்கும்போது வாகனங்கள் இருக்கும், காரு, டூ வீலர், இது பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி வாகனங்கள், டூ வீலர் பக்கத்தில் வச்சு இந்த வெடிகளை பற்ற வைக்க வேண்டாம். அது ஒரு ஆபத்தான செயல். இப்போ வெடியை வெடிக்க வைக்கிறோம், அது வெடிக்கலை அப்படின்னா உடனே அவங்க கீழே குனிஞ்சு பார்ப்பாங்க. குனிஞ்சு பார்க்க நேரத்தில் வெடிச்சிருச்சுன்னா கண்ணில் பாதிப்பு ஏற்படும். அதனால் பெரும்பாலும் வெடி வெடிக்கலைன்னா அதை தண்ணி ஊற்றி அணைச்சிருங்க. ரெண்டாவது, வெடிகள் வெடிக்க போகும்போது அவசியம் காலணிகளை அணிஞ்சுப்போங்க. காலணிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வெடித்த நெருப்பு எங்கேயாவது இருக்கலாம், காலில் பட்டு காலில் நம்ம காயத்தை ஏற்படுத்தலாம். அதனால் செருப்பு ரொம்ப அவசியம். அடுத்து, வெடியை வெடிக்க வைக்கும்போது நீண்டமான மெழுகுவர்த்தி அல்லது நீளமான அந்த ஊதுபத்தியை பயன்படுத்துங்க. ஷார்ட்டான ஊதுபத்தியை பயன்படுத்த வேண்டாம். அடுத்து, பக்கத்திலேயே ஒரு வாழை நிறைய மணலோ தண்ணீரோ வைங்க. அது உங்களை அவசரத்துக்கு உதவும். வெடியை அள்ளி வெளியே வைக்க வேண்டாம். வெடியை வீட்டுக்குள்ளே தனியாக வைங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெடியாக கொண்டு வாங்க. வெடியை பைக்குள்ளே வச்சுக்கிட்டு வெடிக்க வேண்டாம். அதை கையிலையும் ரொம்ப வச்சிருக்க வேண்டாம். ஒவ்வொன்றா கொண்டு வாங்க. அடுத்து, பட்டாசு பற்ற வச்சவுடன் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. அங்கே பக்கத்தில் நிற்க வேண்டாம். வெடிகளை குனிஞ்சு வெடிக்க வேண்டாம். ஏன்னா திடீர்னு வெடிச்சிச்சுன்னா கண்ணில் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் இன்னொரு வேலை கூட செய்யலாம். இந்த வெடி கண்ணில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போட்டு கூட நம்ம அந்த வெடியை வெடிக்கலாம். வெடியை வெடிக்கும்போது தளவான ஆடைகளை அணிங்க. நைலான ஆடை போன்ற ஆடைகளெல்லாம் அணிய வேண்டாம். பருத்தி ஆடைகளை அணிவது உத்தமம். கண் அல்லது உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னா நீங்கள் உங்கள் கைவைத்தியத்தை பார்க்க வேண்டாம். உடனடியாக அவங்க பக்கத்தில் உள்ள மருத்துவரை அணுகுங்க. சொந்த வைத்தியம் ஆபத்தானது. குழந்தைகள் வெடிக்கும்போது பெரியவர்களுடைய மேற்பார்வையில் அந்த வெடிகளை வெடிக்க வைங்க. பெரிய வெடிகளை விட குழந்தைகளுக்கு சிறிய வெடிகள், மத்தாப்பு, புஸ்வானம் போன்றவற்றை குழந்தைகளுக்கு வாங்கி வைங்க. எதாக இருந்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் பாதுகாப்பில் தான் இதை வெடிக்க வைக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு பட்டாசு வைங்க. 2-3 பட்டாசு திரியை மூழ்கி வைக்கும்போது அந்த பட்டாசு வெடிக்கும்போது அந்த பட்டாசு பக்கத்தில் அந்த பட்டாசு உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அதை பாருங்கள். வெடிக்கும்போது விலை கம்மியாக கொடுக்குறாங்க அந்த கடையில் சொல்லி தேவையில்லாத விலை கம்மியான பட்டாசு வாங்க வேண்டாம். அதில் தரம் கம்மியாக இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட வெடிகள், IST மார்க் கூடிய வெடிகள் மட்டுமே வாங்குங்க.
சத்தம் அதிகமாக உள்ள வெடிகள் தவிருங்க. ஏன்னா சத்தம் அதிகமாக உள்ள வெடிகள் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி 5 அறிவு உள்ள சிறு சிறு விலங்குகளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கின்ற முயல்கள், நாய்க்குட்டிகள், அப்புறம் வேறு உங்களுடைய அன்பான பறவைகளுக்கெல்லாம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தீபாவளினால் அதை அரண்டுரும். அதனால் அதை அமைங்க. இந்த வெடியை ஒரு டப்பாக்குள்ளே வச்சு வெடிப்பாங்க. அந்த டப்பா மேலே பறக்க சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் தவிருங்க. பாட்டிலை வெடிக்க வேண்டாம். சில நேரத்தில் பாட்டில் வெடித்து கண்ணில் அந்த கண்ணாடி தூள்கள் வந்துடும். அதனால் கண்ணாடி தகர பாட்டில்கள், தகர டப்பாக்கள், பாட்டில்களை தவிருங்க. நீங்கள் லேபிள் இல்லாமல் எந்த வெடியும் வாங்க வேண்டாம். லேபிள் இருக்கிற வெடியை வாங்குங்க. விலங்குகளை துன்புறுத்து வகையில் அந்த பட்டாசு கொளுத்தி ஒரு நாய் பக்கத்தில் போடுறதோ, இல்லாட்டா வேறு ஏதாவது அந்த கழுதை, ஆடு, மாடுகள் இதை மிரட்டுற மாதிரி பண்ணுறதோ செய்யக்கூடாது. அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணிற்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் அவசியம் கண்ணாடி அணிஞ்சு பாருங்கள். கால்களை செருப்பு அணியாமல் நீங்கள் வெடிக்கக்கூடாது. இருட்டான இடத்துல வெளியே வெடிக்க வேண்டாம். சூரிய ஒளி நன்கு படுற இடத்துல அந்த வெடிங்க. அடுத்து வீட்டில் பட்டாசை வெடிக்காதீங்க. சின்ன வெடியாக இருந்தாலும் வெளியே போய் வெடிங்க. பட்டாசுகளை பையில் வச்சுக்க வேண்டாம், அது ஆபத்தானது. சிலிண்டர், மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்றவற்றில் அருகில் நீங்கள் வெடிகளை வெடிக்கக்கூடாது. அது அவசியம் தவிர்க்க வேண்டும். அடுத்து பட்டாசு வெடிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன நீ நிரம்பிய வாளியை அருகில் வச்சுருக்கணும். பட்டாசு காயம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்த கழுவிட்டு மருத்துவர் அணுகுங்க. தப்பி தவறி உங்கள் ஆடையில் தீ பிடிச்சிருச்சுன்னா ஓட வேண்டாம், அப்படியே தரையில் உருளுங்க. அப்படி இல்லைன்னா தண்ணீர் அல்லது தண்ணீர் ஊற்றி அணைங்க. சாக்கு, ஈரமான சாக்கை வச்சு அவங்க மேலே அந்த யார் ஃபயர் ஆகிருக்காங்களோ அவங்க மேலே போட்டு அணைங்க. தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா மருத்துவரை போய் பாருங்கள். வெடிக்கும்போது தளர்ந்த ஆடைகளை தான் அவசியம். டைட்டான ஆடைகள்லாம் போட்டு செய்ய வேண்டாம். இந்த வெடிக்கும் பொழுது கையில் அந்த பூந்தொட்டியை வச்சு ஆரத்தி மாற்றி எடுக்கிறது, தன்னுடைய வீர சாகஜங்கள்லாம் காமிக்க வேண்டாம். ஏன்னா சில பூத்தொட்டிகள் மேலே பூ வர்றது பதிலாக கீழே வெடிச்சிடும். கையில் கீழே அடிப்பாங்க, எதுவுமே இல்லாத அளவுக்கு போயிடும். அதே மாதிரி அணுகுண்டுகள்லாம் வெடிக்கும்போது திரியை முன்னாடி உள்ளதை கொஞ்சம் அந்த திரியை கொஞ்சம் மேலே உள்ள பேப்பர் ரேப்பரை கொஞ்சம் கிழிச்சு விட்டு அந்த கருகருன்னு இருக்கிற திரி மேலே பற்ற வைங்க. அப்போ தான் அந்த திரியானது மெல்ல போய் வெடிக்க வைக்கும். அந்த திரி வெள்ளையாக இருக்கும்போது பற்ற வச்சோம்னா டக்குன்னு வெடிச்சிடும். இது மாதிரி பல ப்ரிகாஷன்ஸை நம்ம கடைப்பிடித்து நம்ம இந்த தீபாவளியை இனிய தீபாவளியாக, மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக, நினைவில் நின்ற தீபாவளியாக நம்ம கொண்டாடணும். வெடிக்கிறது சந்தோஷம்தான். தீபாவளி ஒரு உத்வேகம்தான், குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் தான், திருவிழா தான், எல்லாமே சரிதான். பாதுகாப்பு இல்லாத தீபாவளி மிகவும் கஷ்டத்தை கொடுத்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் இந்த தீபாவளியை பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுங்க. சதா கார்டன் இந்த தீபாவளி பாதுகாப்பு பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு வழங்கியுள்ளது. இந்த சதா கார்டனுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஒரு ஷேர் கொடுங்க. சதா கார்டன் சேனல் தேங்க்யூ. சதா கார்டன் சேனல் மீண்டும் உங்களுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வாழ்த்துக்கள். குழந்தைகளை பெற்றோர்கள் பார்வையில் வெடிகளை வெடிக்க வைங்க. தளர்வான ஆடைகளை அணிங்க. தண்ணீரை பக்கத்தில் வச்சுருங்க. வீட்டு உள்ளே வெடிகளை வெடிக்க வேண்டாம். தேங்க்யூ. சதா கார்டன் தேங்க்யூ.